friends, this is Ambika. Welcome back to Science Square. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி பண்றது அப்படின்றது தாங்க நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுவும் மில்லட் வெச்சு எப்படி செய்யிறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா அப்டேட் ஆகும். ஓகேங்க, நான் வந்துட்டு இப்போ மில்லட் வெச்சு இந்த அரிசி கஞ்சி செய்றேங்க. இது வந்துட்டு நீங்க 6 மாச குழந்தைக்கு மேல நீங்க கொடுக்கலாம். 3 வயசு வரைக்கும் நீங்க இத கொடுத்துட்டு வரலாம். சில குழந்தைங்க வந்துட்டு சரியா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்களுக்குலாம் கூட நீங்க இந்த மாதிரி கஞ்சியா வெச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான கஞ்சிங்க இது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். திணை அரிசி பாத்தீங்கன்னா நான் இதுல எடுத்துர்க்கேன் 1 கப். நீங்க திணை அரிசிக்கு பதிலா சாமை அரிசியும் எடுக்கலாம், வரகரிசியும் எடுக்கலாங்க. நான் இதுல ஃபாக்ஸ்டெயில் மில்லட் எடுத்துர்க்கேன். தென் இது கூடவே பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 2 ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துர்க்கேன். தென் அது கூட 2 ஸ்பூன் உடைச்ச கடலை, மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வெச்சுக்கோங்க. அதுல நீங்க எடுத்து வச்சிருக்கிற திணை அரிசியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா ஈஸியா குக் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து மொத்தமாக சேர்த்து அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு 5 மினிட்ஸ். இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பேனில் நான் எடுத்து வச்சுக்கிற 2 பருப்பும் ஒன்றா சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே மிளகு 10 எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது சீரகம் 1 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஓகே, இதையும் வந்துட்டு இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இது உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்துட்டு அந்த ரைஸோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உடச்சக்கல்ல ஆட் பண்ணுறோம். உடச்சக்கல்ல ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கான சத்து கஞ்சி ரெடி. அதுவும் மில்லட் வச்சு செஞ்சுட்டோம். இதை வந்துட்டு இப்போ நம்ம நல்லா கூலானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். பவுட்ரி ஃபார்மில் வேணும்னா பவுட்ரி ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் கொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், 1 இயர்க்கு கீழேனா நீங்கள் வந்துட்டு நல்லா பவுட்ரி ஃபார்மில் அரைச்சி கொடுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்லைட் கோர்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பவுடரை. இதை வச்சு இப்போ எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட வந்துட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணி இதை வந்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இது திக்காகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு நான் இதில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதே இதோடு சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 1 இயர் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் உப்பு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். கொஞ்சம் பெரிய பசங்களுக்குனா கொஞ்சம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1/4 ஸ்பூனுக்கு. இப்போ இதை வந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இது உங்களுக்கு நல்லா கொதிச்சு பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் ஆகிடுச்சு. இது ஆறினோன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இதை அப்படியே கூல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ண வேண்டியது தான். இது நீங்கள் மதியான டைம்லேயும் கொடுக்கலாம். ஈவன் நைட்டில் வந்துட்டு குழந்தைங்க சரியாக சாப்பிடல அப்படின்னா இது கொடுக்கலாம். நீங்கள் ரைஸ்க்கு அப்புறம் நைட் தூங்கும்போது கூட இது கொடுக்கலாங்க. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.